இனிமையானதா, அது என்னை கவர்ந்து இழுக்கக்கூடியதா மாறிடுச்சு. ஆண்டவரை தொடர்ந்து பிடிச்சிட்டீங்க. உறுதியா பிடிச்சிட்டேன். நான் உறுதியா பிடிச்சது இல்லாம எங்க அம்மாவும் பிடிச்சிட்டாங்க. என் அம்மா பிடிச்சது இல்லாம என்னோட சகோதரியும், நாங்க 3 பேர், 4 பேர்ல 3 பேர், நான், என் தாயார், என் சகோதரி 3 பேரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். சரிங்க, 3 பேரை பத்தி சொன்னீங்க, அப்பாவை பத்தி சொல்லவே இல்லையே. அவர் என்ன பண்ணாரு? அவரு ரொம்ப தீவிரமான இந்து பக்தர். அப்போ இது ரொம்ப எதிர்த்திருப்பாரு நீங்க? ஆமா, ரொம்பவே எங்களை எதிர்த்தாரு. நாங்க அப்புறம் சபைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு அவர் ரொம்ப எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். வீட்டுல ரொம்ப பெரிய சண்டை நடக்கும். என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல கிறிஸ்மஸ் ட்ரீ வெட்டி கேக் வெட்டி ஸ்டார் கட்டி போன மனுஷன் இப்ப யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவரு சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு எங்களால ஆண்டவரை தேடாம இருக்கவே முடியல. இப்படி நாங்க ரொம்ப ஆண்டவர் மேல அன்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் மேல அந்த அன்பு வந்த பிறகு இவர் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்காரு. அப்புறம் எப்படி சர்ச்சுக்கு போவீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நாங்க அவருக்கு தெரியாம பொய் சொல்லிட்டு தான் போவோம். அங்க போறோம், மார்க்கெட் போறோம், கடைக்கு போறோம், ஏதாவது வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சிட மாட்டாரா? அவருக்கு தெரியாதா? அது கொஞ்ச நாள் போச்சு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அது கண்டுபிடிச்சு எங்களை எல்லாரையும் அடிச்சார். எங்க அம்மாவை, என்னைய, என் சகோதரி எல்லாரையுமே அவர் அடிச்சார். போகக்கூடாது, எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி, இந்த சபைக்கு போனேன்னா எங்க அம்மாவை சொன்னா, இனியும் உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன், உங்களெல்லாம் வீட்டை விட்டு திரத்திடுவேன், அதுக்கப்புறம் நீங்க போய் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்பவே எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாரு. எதிர்த்து நின்னார். உங்களுக்கு ரொம்ப வருஷமா இருந்த காக்கா வலிப்பை இயேசு குணமாக்கி இருக்காரு. அதை அவர் கண்ணார கண்டும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல அவருக்கு ஒரு விசுவாசம், ஒரு அன்பு இல்லையா? அவருக்கு என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ அவர் வெறுக்கல. ஆனா அந்த கிறிஸ்துவத்துக்குள்ள போயிடுறது, மதம் மாறுறது, இந்த மாதிரின்னா எங்க சொந்த பந்தங்கள் எங்களை வெறுத்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க.